நான் உங்கள் இரா கதிரேசன். இந்த காணொளியை 8ஆம் தேதியே வெளியிடலாம் என்று கருதியிருந்தேன். ஆனால் என்னால் இயலவில்லை. நேரமின்மையால் மிக குறுகிய விதத்தில் என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவிட ஆசைப்படுகிறேன். பேச்சுவார்த்தை தோல்வி. போக்குவரத்து ஊழியர்கள் நாளை முதல் வேலைநிறுத்தம் என்று 8ஆம் தேதி அறிவித்து கடந்த 2 நாட்களாக பேருந்துகள் அந்தந்த பணிமனைகளிலே இருந்து உரிய ஓட்டுநர்களால் இயக்கப்படாமல் ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய புதியவர்களை களத்திலே இறக்கிவிட்டு தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற சூழலில் கடந்த 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 2003 இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிலுவையில் இருக்கக்கூடிய அல்லது தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து கையாளல் செய்யப்பட்ட அந்த பிஎஃப் பணம் அவர்களுடைய உழைப்பாளர்களுடைய வருமானத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட அந்த தொழிலாளர் அந்த நிதியை அரசு கையாடல் செய்திருக்கிறது. இந்த கையாடலில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, இருவரும் கட்சிகளும் மிகப்பெரிய துரோகத்தை இந்த நடத்துனர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இழைத்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக கருதியிருந்த அந்த பணத்தை, பிஎஃப் பணத்தை, அவர்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியர்களுடைய பணத்தை யாரும் தொடுவதற்கும் கையாளல் செய்வதற்கும் உரிமை இல்லை. நீதிமன்றம் இதை கண்டித்திருக்கின்ற போதும் இந்த அரசுகள் அதை அவர்களுக்கு உரிய விதத்திலே அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று செவிமடுத்து அதை சரிவர கேட்டு தீர்வு சொல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எஸ். சிவசங்கர் உள்ளிட்ட அமைச்சரும் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடலினுடைய தலைவர் என்று தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த விடயங்கள் தெரியாதா? தேர்தலில் வாக்குரிமை கொடுக்க போது அந்த நேரத்தில் வாக்கினை பெற்று தாங்கள் அரியணை ஏறினால் போதும் என்று வாக்குறுதிகளை தந்தீர்களே, அவர்களுடைய குறைகளை முற்றும் முழுவதுமாக தீர்க்க இயலாது என்பது நிச்சயமாக தெரிந்த உண்மைதான். ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த பிஎஃப் பணத்தை நீங்கள் பிடித்ததில் குறிப்பிட்ட தொகையையாவது அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு தர வேண்டிய நிதியை அரசு தருவதற்கான உறுதிமொழியையும் அவர்களுக்கான அந்த பணிகளையும் திட்டத்தையும் அவர்களுக்கு விலக்கி கூறி ஏனைய வருமானங்களிலிருந்து அவர்களுக்கு அளிக்க வேண்டியவற்றை செய்ய வேண்டாமா? இதை இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாகவே வைத்திருந்தார்கள். இது 3வது ஆண்டும் முடிய போகின்ற உங்களுடைய ஆட்சியில் இப்பொழுதும் 1 மாதத்திற்கு மேலாக அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் முற்று முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டு அவர்கள் கையறு நிலையில் விடப்பட்ட ஓர் அரசு தொழிலாளர்களாகவே இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய விதத்திலே பல்வேறு விதத்தை கையாளர்களை செய்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் செய்வது புரிகிறது ஒருபோதும். ஆனால் போதிய அனுபவம் இல்லாதவர்களை எல்லாம் இன்றைக்கு கூட சாலையில் பார்த்தேன். ஒரு சிறிய பையன் அரசு பேருந்தை இயக்கி கொண்டு செல்கிறார். அவருக்கு 22 வயது 23 வயது தான் இருக்கும். ஆனாலும் எவரெவரெல்லாம் கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய அந்த உரிமத்தை பெற்றிருக்கிறார்களோ, ஓட்டத் தெரிந்தவர்களை எல்லாம் அவர்களுடைய அடையாளங்களை வாங்கி கொண்டு இந்த போக்குவரத்து பணிமனைகள் அவர்களுக்கு இடைக்கால வேலையாக இந்த பணியை கொடுத்திருக்கிறது. இது தொழிலாளர்களுடைய ஒற்றுமை இன்மையையும் அண்ணா தொழிற்சங்க பேரவை, INTCU என பல்வேறு வகையான தொழில் அந்தந்த கட்சிகளுக்கு ஏற்றார் போல CITU, AICTU என்று பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இவர்கள் தொழிற்சங்கங்கள் தனித்தனியாக பிரிந்து செயல்படுகின்ற வரையில் இவர்களுக்கான நீதியும் கிடைக்கப் போவதில்லை. பொதுமக்களிடத்திலே அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளையும் துண்டறிக்கைகளாக கொடுத்து இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை அவர்கள் சாடியிருந்த போதிலும் அவர்களுக்கான
எந்த ஒரு ஆறுதலையும் தரக்கூடிய விதத்தில் இந்த அரசு செயல்படாமல் கண்துடைப்புக்காக பேச்சுவார்த்தை என்று திரு எஸ். சிவசங்கர் அவர்கள் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் டாக்டர் எஸ்பி ஜான் வர்கீஸ், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள் என்று இவர்கள் அறிக்கை விட்டார்கள். ஆனால் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் எந்த ஒரு பயனும் இல்லை. அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகள் சிறிதளவும் கூட கேட்கப்படாததால் 100% போக்குவரத்து வேலைநிறுத்தம் செய்வதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை ஒருபுறம் பாதிக்கப்படுகிறது. அரசு சரியான முறையை கையாளாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் வருத்தக்கூடியதாக இருக்கிறது. போக்குவரத்து அதில் பயணிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதை அரசு கருத்தில் கொண்டு இவர்களுக்கான பேச்சுவார்த்தையை காவல்துறையை வைத்து கட்டுப்படுத்தாமல் இன்றைக்கு கூட பல்லவன் இல்லத்திலே அவர்கள் கூடிய அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த சூழலையும் தடுத்து 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை அங்கே இறக்கி தன்னுடைய வலிமையை காட்ட முனைகிறது அரசு. இதை வன்மையாக நானும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டிக்கிறேன். விரைவில் அவர்களுக்கான தீர்வினை தரக்கூடிய விதத்தில் அரசு செயல்பட்டு அவர்களை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய குறையையும் அரசனுடைய நிலையையும் விளக்கி நீங்கள் நியாயமானதை செய்தால் நிச்சயமாக இது தீர்த்து வைக்கப்படக்கூடிய ஒன்றுதான். நீங்கள் எல்லா விதத்திலும் பதுக்கியும் ஒதுக்கியும் வைக்கக்கூடிய தேர்தலை கணக்கில் வைத்துக்கொண்டு பணத்தை பதுக்கக்கூடிய விதத்தை தயவு செய்து நிறுத்திவிட்டு மக்களுடைய தீர்வையும் தொழிலாளர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய குடும்பம் அவர்களை வெறும் 40,000 50,000 போக்குவரத்து ஊழியர்களாக மட்டும் நினைக்காமல் அவர்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய குடும்பம் அவர்களுடைய பிள்ளை பெண்டீர் என்று பிறந்து விரிந்த அந்த இனத்தொகையையும் நீங்கள் கணக்கிலே கொண்டு அவர்களுக்கான தீர்வினை வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.